Hello friends, welcome to Recipe Guru by Sumathi. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து Methi Dhal Rice. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஆல்சோ என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் ரெசிபி குரு பை சுமதி அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் நியூ அப்டேட்ஸ். இப்போ நம்ம இந்த சுவையான மேத்தி தால் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 1 pot ரைஸ், ரொம்ப ஈஸி குக் பண்ணுறது. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து மெந்திய கீரை வந்து ஒரு கட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது நம்ம நல்லா ஆஞ்சிக்கலாம், நல்லா ஆஞ்சி கட் பண்ணி வச்சுக்கலாம், வாஷ் பண்ணி. இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப்பு ரைஸ் எடுத்துட்டுருக்கேன், பச்சரிசி. பைத்தம்பருப்பு ஒரு 1/2 கப்பு. ஸோ அதுலேயே மிச்சம் 1/2 கப்புக்கு பைத்தம்பருப்பு போடுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா இப்போ ரெண்டுத்தையும் கலைஞ்சிக்கலாம், தண்ணி கொட்டி. ஸோ இப்போ தண்ணி கொட்டி கலைஞ்சாச்சு. இப்போ நம்ம அதை ஊற வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஸோ நம்ம கீரையை ஆயிரத்துக்குள்ளேயும் இது ஊறட்டும். இப்போ நான் வந்து வறுத்துக்க போகிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் மிளகு எடுத்துட்டுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு 2 காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துட்டுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா மிளகில் வர காரம் இருக்கும். கொஞ்சம் சீரகம் போடுறேன். 2 தக்காளியும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பச்சைப்பயிறு என்கிட்ட கொஞ்சம் இருந்தது, முளை கட்டினது, அதையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன், அது ஆப்ஷன் தான். கீரையை நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுத்தம்பருப்பு, மிளகு அதை நல்லா வறுத்துண்டாச்சு. கொஞ்சம் அதோட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம ட்ரையாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் போடுறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடலாம். அதில் ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும். இப்போ நான் வந்து அதுக்கு தேவையான உப்பை போட்டுடுறேன். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் நான். இப்போ நம்ம மஞ்சள் பொடியும் அதில் போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ நம்ம அந்த கீரையை எடுத்து போட்டுடலாம் அதில். ஸோ கீரை எப்போதுமே கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, 2-3 தடவை. இந்த பச்சை பயிர் நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிறதுனால நான் போடுறேன், அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. ஸோ போட்டு ஒரு நல்லா ஒரு கலரிக்கோங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க நல்லா, வெங்காயம், தக்காளி, அந்த கீரை எல்லாமே. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இப்போ இதோட நம்ம அரிசியை ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அரிசியை வந்து அந்த தண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து நான் வடிகட்டிக்கிறேன். ஸோ நம்ம அந்த அரிசி, இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த அரிசியை மட்டும் நான் போடுறேன். அரிசியும் அந்த பைத்தம்பருப்பும் இல்லையா, அதை மட்டும் போடலாம். ஸோ நல்லா அதை திரும்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான தண்ணி நம்ம கொட்டலாம். இப்போ நான் வந்து 1:6 நம்ம தண்ணி கொட்ட போகிறோம். ஸோ முதல்ல வந்து நம்ம கலைஞ்சி அந்த ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை முதல்ல யூஸ் பண்ணிக்கலாம். நான் 6க்கு 1 மெஷர், 5 மெஷர்ஸ் வாட்டர் கொட்டிட்டு 1 மெஷர் வந்து தேங்காய் பால் கொட்ட போகிறேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் இல்லைன்னா தேங்காவே நீங்கள் இந்த வறுத்து அரைக்கச்சே போடலாம். இப்போ நான் தேங்காய் பால் குத்துறேன். அப்படி நீங்கள் தேங்காய் பால் வேண்டான்னா உங்களுக்கு நீங்கள் வந்து தேங்காய், இந்த வறுத்து அரைச்ச பொடியோட தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாம். நீங்கள் ஒரு கப்பு தேங்காய் போடலாம். கொஞ்சம் நிறைய தேங்காய் போடுங்க. சப்போஸ் தேங்காய் பால் போடலைன்னா தேங்காய் போட்டுக்கோங்க. அப்போ 6 டம்ளர் தண்ணி கொட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு இதுக்கு தேவையானது எல்லாமே போட்டாச்சு. ஸோ இது 1 pot ரைஸ் தான், ஒரே குக்கர்லேயே மொத்தமாக ஆகிடும்.
தனித்தனியாக வேறு பாத்திரத்தில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது குக்கர் வந்து நல்லா ஒரு விசில் வந்து அணைச்சா போதும். ஏன்னா டைரெக்டாக வைக்கிறதுனால ஒரு விசிலே போதும். ஸோ நல்லா ஒரு மீடியமில் நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், கொஞ்சம் தீ கம்மி பண்ணி மீடியமில் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஒரு விசில் வந்து அணைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டீமும் போயிடுத்து. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான மேத்தி தால் ரைஸ் ரெடி ஆகிடுது. ஸோ ரொம்ப ஈஸி. இப்போ நான் திருமாறி இருக்கேன், ஜஸ்ட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். கொஞ்சம் சீரகம், கடுகும் அண்ட் உளுத்தம்பருப்பு, கடைசியாக கொஞ்சம் வாசனைக்கு நெய், ஒரு 1.5 ஸ்பூன் நெய் போடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான மேத்தி ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெந்திக்கீரை வந்து அவ்வளோ நல்லது, ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் கீரை சாப்பிட்றதுக்கு அழுகியாக இருந்தால் இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட முடியும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டக்குன்னு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே ஒரு புது வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.